வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதி 69 படத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஆக்டர் அபிராமி அவர்கள் ஆன்போர்டு ஆகியிருக்கிறதா ஒரு நியூஸ் ஒன்று ஓடிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். அந்த 90s டாப் ஹீரோனியாக இருந்த அபிராமி அவர்கள் இப்போ ரீசெண்டாக நிறைய பெரிய பெரிய படங்கள்ல நடிக்கிறதா பார்க்க முடியுது. மகாராஜா, வேட்டியன், ஜாலியா ஜிம்கானா, தென் நெக்ஸ்ட் கமல் அவர்களுடைய தக் லைஃப் படத்துலையும் நடிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் நானி அவர்களோட சூர்யா சாட்டர்டே படத்துலையும் நடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேப்க்கு அப்புறம் கம்பேக் கொடுத்தாலும் நல்ல நல்ல படத்தில் நடிச்சுட்டு இருக்காங்க. எக்ஸப்ட் ஜாலியோ ஜிம்கானா. அண்ட் ஆக்சுவலா தளபதியோட படங்கள்ல இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்ன்றது என்னோட ஆசை. அதுக்கான ரீசன் இவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜிடிவில கொடுத்த இன்டர்வியூல தமிழ் சினிமாவில் உங்களோட ஃபேவரட் ஹீரோ யாரு கூட நடிக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு தளபதியை ரொம்ப பிடிக்கும், அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு ப்ரோக்ராமை பார்த்துட்டு தளபதி அவங்களுக்கு கால் பண்ணி தேங்க் பண்ணாரு. அவங்க பயங்கர ஷாக் ஆகி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது தளபதி இந்த மாதிரி கால் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி. ஸோ தளபதியை பிடிச்சா அவங்களுக்கு தளபதி படத்துல வாய்ப்பு கிடைச்சதுன்னா நல்லா தான் இருக்கும். அண்ட் அவங்களுமே இப்ப ரிலீஸ் ஆகிற எல்லா படத்திலுமே நடிச்சிருக்கிறதால அவங்கள காசு பண்றதும் படத்துக்கு ஒரு அட்வான்டேஜா தான் இருக்கும். ஸோ அவங்க ஆன்போர்டு ஆகியிருக்காங்கன்ற நியூஸ் எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் ஆகுதுன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இவங்க மட்டும் தளபதி 69 படத்துல நடிக்கிறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு 3 ஜெனரேஷன் ஆக்டர்ஸ் தளபதி 69 படத்துல பார்க்கலாம். அதாவது மமிதா பைஜா அவர்கள் பாத்தீங்கன்னா 2K கிட்ஸ்க்கான ஒரு ஹீரோனி, தென் பூஜா ஹெக்டே அவங்களுக்கும் முன்னாடியான ஒரு ஜெனரேஷன், தென் அபிராமி அவர்கள் அவங்களுக்கும் முன்னாடியான ஒரு ஜெனரேஷன். மேபி வேட்டன்ல நெகட்டிவ் ரோல் பண்ண மாதிரி தளபதி 69 படத்துல பாபி டியோல் அவர்களோட பேரா இருக்கலாம். பட் வேட்டன் மாதிரி இல்லாம இன்னும் கொஞ்சம் சாலிடான கேரக்டரா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி அங்கேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.